நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணம் நம்ம வீட்டில் தங்க வேணும், அது மேலும் மேலும் பெருக வேணும் அப்படிங்கிறதா நம்ம எல்லோருடைய ஆசை விருப்பமும் கூடங்க. ஆனால் அதற்கு மாறாக பணம் வருவதும் தெரியறதில்ல, போவதும் தெரியறதில்ல அப்படிங்கிற நிலைமை தான் நிறைய பேரோட வீடுகளில் பார்த்திங்கன்னா இன்றளவுமே இருந்துட்டு வருது. நம்ம எவ்வளவு தான் முயற்சி செஞ்சாலும் பணம் ஏதோ ஒரு வழியில் செலவாகி கொண்டு தாங்க இருக்குது. அதுக்கு நம்ம என்ன செய்வது அப்படின்னு தெரியாதவங்க, ஆதங்கப்பட்டு புலம்பக்கூடியவங்க நிறைய பேர் இருந்துட்டு தாங்க இருக்கிறாங்க. வீட்டில் பணம் தங்கவே மாட்டேங்குது, நம்ம செலவு செய்யக்கூடிய பணம் போன வேகத்திலேயே ஏதாவது ஒரு வழியில் நம்முடைய வீடு தேடி வருவதற்காக சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரமாக இருக்குதா? உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா? திருமண வரன் நிச்சயம் கைகூடுற மாதிரி தள்ளி போய்கொண்டே இருக்குதா? நீங்கள் சுய ஜாதகத்தை பார்க்க விரும்புகிறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் பணம் தங்கவே மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படக்கூடியவங்க இந்த வீட்டில் இந்த எளிமையான பரிகார முறைகளை கடைபிடிச்சாலே போதுங்க. நீங்கள் செலவு செய்யக்கூடிய பணம் போன வேகத்திலேயே ஏதாவது ஒரு வழியில் உங்கள் வீடு சேருங்க. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பரிகாரங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா மகாலட்சுமி தாயாருடைய அருட்கடாட்சகமானது நம்ம வீட்டில் எப்பொழுதுமே பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருப்பதற்கு, பண கஷ்டம் கடன் குறையாமல் இருந்து கொண்டே இருப்பதற்கும், நோய் பாதிப்பு இருப்பதற்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் மட்டும் காரணம் இல்லைங்க. வாஸ்து சரியில்லாமல் இருப்பதும் சில நேரத்தில் காரணமாகவும் சொல்லப்படுது. நம்ம எத்தனையோ கோவிலுக்கு சென்று எத்தனையோ தெய்வங்களை வழிபட்டிருக்கலாங்க. பூஜைகள் மந்திரங்கள் சொன்னால் பிரச்சனைகள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். மேலுமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட பிரச்சனைகள் தீர வேணும், பணம் கொண்டே இருக்க வேணும்னா முதல்ல குலதெய்வத்துடைய அருள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. குலதெய்வத்துடைய அருள் இருந்தால் தான் நம்முடைய இஷ்ட தெய்வம் மற்ற தெய்வங்களுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. ஆனால் நம்ம வாழக்கூடிய வீட்டிலோடைய அமைப்போ ஏதாவது ஒன்று சரியில்லாமல் இருந்துச்சுன்னா குலதெய்வத்தின் அருள் கிடைப்பதில் தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் வீட்டில் சில குறிப்பிட்ட இடத்துல, அதுலேயும் குறிப்பாக வீட்டு பூஜை அறை, பணம் சேமிக்கக்கூடிய இடம் போன்றவற்றில் மங்களங்களை, நேர்மறை மற்றும் தெய்வ சக்திகளை ஈர்க்கக்கூடிய பொருட்களை வைக்க வேணுங்க. வீட்டில் அல்ல குறையாமல் செல்வமானது வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே கஷ்டம் என்பது இருக்கவே இருக்காதுங்க. இருந்த கஷ்டமும் இடம் தெரியாமல் ஓடிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. அப்படி வீட்டு பூஜை அறையில் எந்த பொருட்களை எப்படி வைத்தோம்னா வீட்டில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன மண் கலசம் இல்லைன்னா மண் கோலையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேணுங்க. அதில் கல்லுப்பை நீங்கள் முழுமையாக நிரப்பி வைக்க வேணும். அந்த கல்லுப்புக்கு நடுவில் கொஞ்சம் அளவு வசம்பு துண்டை நீங்கள் வைக்க வேணுங்க. அதுக்கு மேலே உப்பை வைத்து நீங்கள் மூடி போட்டு வைக்க வேணும். வசம்பு இல்லைன்னா பெயர் சொல்லாதது என்று சொல்லுவாங்க. அது நாட்டு மருந்து கடைகளில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே கிடைக்குங்க. வசம்பு வெளியில் தெரியாதபடி நீங்கள் முழுகும்படி நீங்கள் உப்பை வைத்து நீங்கள் நிரப்பிக்கொள்ள வேணுங்க. நீங்கள் இப்படி செய்த பின்னாடி அந்த குவாலையின் மீது நீங்கள் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களால் 520 என்ற எண்ணிக்கைக்கு மேலாகவும் அதற்கு கீழ் 741 என்ற எண்ணிக்கையிலையும் நீங்கள் எழுத வேணுங்க. இந்த குவாலையை யார் கண்ணிலும் படாதபடி சாமி படங்களுக்கு பின்னால் நீங்கள் மறைத்து வைத்து விட வேணும். எண்கள் மந்திரங்களுக்கு ஒப்பானதாக ஜோதிட சாஸ்திரமானது சொல்லப்பட்டிருக்குதுங்க. மேலுமே மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லைன்னா 3 மாதத்திற்கு ஒரு முறையோ இந்த குவாலையை நீங்கள் எடுத்து அதில் இருக்கக்கூடிய உப்பு மற்றும் வசம்பை நீங்கள் மாற்றி வைக்க வேணுங்க. அதற்கு பதிலாக வேறு உப்பு வசம்பு போன்றவற்றை நீங்கள் வைக்க வேணும். இதை யார் கண்ணிலுமே படாமல் நீங்கள் வைத்து விட வேணுங்க. இப்படி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்குங்க. நம்ம செலவு செய்யக்கூடிய பணம் கூட பல மடங்காக நம்மிடம் திரும்பி விடும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே வீண் விரயங்கள் ஏற்பட்டு சேமிப்பு கரைவதும் ஏற்படாதுங்க.
உப்பு கடலில் இருந்து பெறப்படுது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே திருமாலின் மனைவியான மகாலட்சுமி பார்க்கடலை கடையும் போது தோன்றியவளாவாங்க. அதனால தான் அவளின் பிறப்பிடமும் கடலாகுங்க. இதன் காரணமாகத்தான் உப்பு மகாலட்சுமியின் அம்சமாக சொல்லப்படுது. இதற்கு நேர்மறையான சக்திகளை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் அதிக அளவில் இருக்குதுங்க. அதே போல் வசம்புக்கு செல்வத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையானது அதிகமாகவே இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. பணம் சேமிக்கக்கூடிய இடம் இல்லைன்னா பெட்டியில் கொஞ்சமாக வசம்பு துண்டுகளை நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா பணம் பார்த்திங்கன்னா குறையாமல் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாருடைய அருட்கடாட்சமானது உங்கள் வீடு முழுவதுமே நிறைந்திருக்குங்க. இதனால் செல்வ செழிப்பு சகல சௌபாகியங்களும் கிடைக்குங்க. வீட்டை நம்ம அழகுபடுத்துவதற்காக சில சிலைகளை நம்ம வீட்டில் வாங்கி வைப்பது நம்முடைய வழக்கமாகுங்க. ஆனால் இப்படி நம்ம வாங்கி வைக்கக்கூடிய சில சிலைகளால் நம்முடைய வீட்டில் அழகுடன் அதிர்ஷ்டத்தையும் பெருக வைக்க முடியும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அப்படி வீட்டில் எந்த சிலையை வாங்கி வைத்தோம்னா நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டில் சில குறிப்பிட்ட பொருட்களை நம்ம வீட்டில் வாங்கி வைப்பதனால வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்களானது நம்ம வீட்டை விட்டு விலகி நன்மைகளும் அதிர்ஷ்டமும் அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சில சிலைகளை வீட்டில் சில குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட திசையில் வைப்பதனால வீட்டில் அதிர்ஷ்டமும் செல்வ செழிப்பும் பெருகும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. மேலுமே பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி, நிம்மதி, மனதில் தெளிவு போன்றவற்றை கிடைக்குங்க. ஆற்றல், தெய்வீக சக்தி கொண்ட சில சிலைகளும் இருப்பதாக சொல்லப்படுதுங்க. தெய்வ சிலைகள் மட்டும் இல்லைங்க, வீட்டுக்கு அழகுக்கு வைக்கக்கூடிய சிலைகளும் நமக்கு பல வகையான நன்மைகளை தருவதாக சொல்லப்படுது. நம்ம வீட்டில் குபேரர் சிலை வைத்தோம்னா பண வரவானது அதிகரிக்குங்க. குபேரர் சிலையை வடக்கு திசையில் நன்மையை கொடுக்குங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா மீன் சிலையை நம்ம வைக்கலாங்க. இது வாஸ்து தோஷங்களை நீக்கிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. நம்ம வீட்டில் கண் திருஷ்டி விநாயகரை வைப்பதனால கண் திருஷ்டிகள் அனைத்துமே விலகிவிடுங்க. காமதேனு சிலையை வைப்பதனால வற்றாத செல்வமானது நம்ம வீட்டில் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாருடைய அருட்கடாட்சகமானது பரிபூர்ணமாக நிறைந்திருக்குங்க. யானை சிலையை நம்ம வீட்டில் வைப்பதனால செல்வ செழிப்பானது உண்டாகுங்க. கிளி சிலையை நம்ம வைத்தோம் அப்படின்னா வீட்டில் லக்ஷ்மி கடாட்சகமானது உண்டாகும். பூரண கும்பத்தை வைப்பதனால ஐஸ்வர்யங்கள் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்குங்க. ஓடுகின்ற குதிரை சிலையை வைப்பதனால மகிழ்ச்சியானது அதிகரிக்குங்க. நம்ம குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுங்க. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை வைப்பதனால மன நிம்மதி ஏற்படும். அன்னபூர்ணி சிலையை வைப்பதனால உணவுக்கு எந்த ஒரு குறையுமே வராதுங்க. விநாயகர் சிலையை எந்த ஒரு விநாயகர் சிலையும் நம்ம வீட்டில் வைப்பதனால வாஸ்து தோஷமானது நீங்கி விடுங்க. தடையற்ற வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கையானது கிடைக்குங்க. இந்த விநாயகர் சிலையை நம்ம வீட்டில் வடகிழக்கு இல்லைன்னா கிழக்கு திசையை பார்த்தபடி வைப்பது நன்மையை கொடுக்குங்க. அதே போல் லட்சுமி சிலையை நம்ம வீட்டில் வைப்பதனால செல்வ செழிப்பானது அதிகரிக்குங்க. லட்சுமி சிலையை நம்ம வீட்டு பூஜை அறையில் தாங்க வைக்க வேணும், வேறு எந்த இடத்துலையுமே நம்ம வைக்கக்கூடாது. அதே போல் புத்தர் சிலையை நம்ம வீட்டில் வைப்பதனால அமைதி, ஞானமானது கிடைக்குங்க. இந்த சிலையை நம்ம வீட்டினோட வடக்கு இல்லைன்னா கிழக்கு திசையில் வைப்பது நன்மையை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. அழகு மற்றும் செழிப்பை குறிக்கக்கூடியது மயில் சிலையாகுங்க. இந்த சிலையை நம்ம வீட்டு தென்கிழக்கு மூலையில் வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. ஆமை சிலை பார்த்திங்கன்னா வாஸ்து தோஷங்களை நீக்கி விடுமாங்க, வாழ்க்கையை வளமாக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சில தவறான சிலைகளை வீட்டில் வைப்பதாலும் தவறான திசையில் வைப்பதாலும் எதிர்மறையான பலன்களானது கிடைப்பதற்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால தான் வீட்டில் எந்த ஒரு சிலை வைப்பதற்கு முன்னாடி அவற்றை எங்கு வைத்தால் என்ன பலன் கிடைக்கும், எங்கு வைப்பதனால நன்மைகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வைப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா விநாயகர், குபேரர் போன்ற சிலைகளை வீட்டில் எங்கே வேணும்னாலும் நம்ம வைக்கலாங்க. ஆனால் மகாலட்சுமியோடைய சிலையை வீட்டு பூஜை அறையில் தாங்க வைத்து நம்ம பயன்படுத்த வேணும். அன்னபூர்ணி, மகாலட்சுமி போன்ற சிலைகளை வீட்டு சமையல் அறையில் வைப்பது ரொம்பவே சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை ஏற்பட்டாமலோ இல்லைன்னா வேலை வியாபாரம் சரியாக நடக்கவில்லை அப்படின்னாலோ வாஸ்துப்படி நம்ம வீட்டு பூஜை அறையில் சுப குறிகளை வரைந்தோம்னா அது நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க.
சுப குறிகளை நம்ம வரைவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் பெரும்பாலான பிரச்சனைகளிலிருந்து நம்மளால் தப்பிக்க முடியுங்க. மேலுமே அன்னை லக்ஷ்மியின் ஆசீர்வாதத்தையும் பரிபூர்ணமாக பெற முடியுங்க. பார்த்தீங்கன்னா வடகிழக்கு தெய்வங்களின் திசையாக சொல்லப்படுது மற்றும் இந்த திசையில் இருந்து நல்ல ஆற்றலானது கிடைக்குங்க. வாஸ்துவில் ஓம் ஸ்வஸ்திக் ஸ்ரீ போன்ற ஆன்மீக சின்னங்களை நம்ம வீட்டில் வைத்து வழிபடுவதனால நமக்கு நிதி சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியானது உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.